ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து நம்ம திடீர்னு சமையலில் என்ன செய்ய போகிறோம் அப்படின்னா, காலையில் செஞ்ச எக்ஸஸ் இருக்க சப்பாத்தியை வச்சு சப்பாத்தி நூடுல்ஸ் மாதிரி செய்ய போகிறோம். அதுக்கு வந்து இந்த 2 சப்பாத்தியை எடுத்து நல்லா ரோல் பண்ணிக்கிடுவோம். ரோல் பண்ணிவிட்டு இந்த ஓரத்துலேருந்து குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கிடுவோம். இதே மணி எல்லாத்தையும் சேர்த்து கட் பண்ணிக்கலாம். இந்த மணி எல்லாத்தையும் கட் பண்ணிக்கலாம். அடுத்து வந்து அடுப்பு பற்ற வச்சுக்கலாம். நம்ம இப்போ வந்து அடுப்பு பற்ற வச்சாச்சு. வடைச்சட்டி வந்து சூடானதும் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கிறோம். நம்ம எண்ணெய் சூடானதும் 1 டேபிள் ஸ்பூன் வந்து கடுகு சேர்த்துக்கிடுவோம். கடுகு பொரிஞ்சதும் கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ஒரு பெரிய வெங்காயத்தை வந்து பொடியை நறுக்கியிருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. அடுத்து வந்து ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை பொடியாக நறுக்கி வச்சுருக்கேன், அதை வந்து இதில் சேர்த்துடலாம். இது வதங்கிறதுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிடுவோம். ஒரு 2 நிமிஷம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வதக்கிக்கிடுவோம். இப்போ வந்து எல்லாமே நல்லா வதங்கிடுச்சு. வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம். ஒரு டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் கறி மசாலா, 1 டேபிள் ஸ்பூன் மட்டன் மசாலா, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து வத்தப்பொடி, 1/4 டேபிள் ஸ்பூன் வந்து மஞ்சத்தூள். இது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம். எல்லாத்தையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். கொஞ்சமாக தண்ணி சேர்த்து இது எல்லாத்தையும் ஒரு 2 நிமிஷம் பச்சை வாடை போகிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இப்போ நல்லா தண்ணியெல்லாம் வற்றி ஓரளவுக்கு நல்லா எல்லாமே பச்சை வாடை போகிற அளவுக்கு போயிடுச்சு. இப்போ வந்து நம்ம கட் பண்ணி வச்சுக்க சப்பாத்தியை சேர்த்துடலாம். எல்லாத்தையும் சேர்த்து மொத்தமாக கிளறிடுவோம். இதில் வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு மொத்தமாக எல்லாரையும் கிளறிட்டு மேலே கொத்தமல்லி தழை சேர்த்து ஆஃப் பண்ணிடலாம். அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதான். இதை வந்து ஒரு பிளேட்டில் மாற்றியாச்சு. சிம்பிளான டேஸ்டான சப்பாத்தி நூடுல்ஸ் வந்து ரெடி ஆயிடுச்சு. நம்ம சேனல் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.